இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா மாமா அம்மா 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 மாமா எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தியா? என் மாமாவை பாத்தீங்களா? இங்க பாருங்க ஏசிபி மேடம், என்ன பத்தியும் என்னோட பேக்ரவுண்ட பத்தியும் தெரியாம என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. மிரட்றா ராஜேந்தர்? ஆமா மேடம், எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. நான் ஒன்னும் மிரட்டல, நான் ஜஸ்ட் சொன்னேன். பயந்துட்டான் ராஜேந்தர்? எனக்கும் அப்படிதான் தோணுது மேடம். நான் எதுக்கும் பயப்படல, ஜஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சமாளிக்கிறான் ராஜேந்தர். ஆமா மேடம், உண்மைதான். ஆக்சுவலா உங்க ப்ராப்ளம் தான் என்ன? சரத்சந்திரா சார நான் எதுக்காக கொல்லணும்? அப்புறம் சார் அரெஸ்ட்னதும் எதுக்கு ஓட ஆரம்பிச்சீங்க? அது எனக்கு போலீஸ்னாலும் பயம், அரெஸ்ட்னாலும் பயம். இப்ப நான் ஓடுனது இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்காக இல்ல. அது போய் என்னோட கேபி அம்மா கிட்ட சொன்னா என்ன அரெஸ்ட் பண்ணாம பாத்து பாருங்கிறதுக்காக தான். அப்போ நீ சரத்சந்திராவை கொல்லணும்னு நினைச்ச உண்மைய அவர் யாருக்கும் சொல்லாம மறைச்சிருவார்னு நினைச்சியா? திரும்பவும் அங்கேயே வரீங்களே. சரத்சந்திரா அங்கிள நான் எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறேன்? அப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எதுக்கு போனேன்? நான் எப்ப போனேன்? ராஜேந்தர், மாஸ்க் போட்டிருந்த சாருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டு. அவங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், ஓட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுறீங்கன்னு அப்பப்ப அவங்களுக்கு பிடிச்ச புளியோதரை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க.
இப்போ உனக்கு கூட உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் செஞ்சு கொடுக்கறேன். நீ வேண்டான்னு சொல்லாம சாப்பிடணும். சரிங்க அத்தை, நீங்க எல்லாரும் என் மேல இவ்ளோ அன்பு பாசம் காட்டும்போது என்ன பேசுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு தரேன். சரி வா. வா. அபூர்வா மேடம், வெளியே சிரிக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமா எரியுது போல இருக்கே. ஓ, தெரிஞ்சு போச்சா கேபி? உங்களை பத்தி எனக்கு தெரியாம வேற யாருக்குங்க தெரிய போகுது? போக போக நீங்க நிறைய பார்க்க தான் போறீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணவும் போறீங்க. பாத்துக்கலாம் கேபி. சேலஞ்ச் பண்றதுக்கும் சேலஞ்சை எதிர்க்கிறதுக்கும் நான் எப்பவும் தயாரா தான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. பூமி என் தங்கச்சி மாதிரி ரொம்ப நல்லவனா கிடையாது. உங்களால தாங்கவும் முடியாது. இப்படி பெரிய டயலாக சொல்றதுக்காக தான் இவ்ளோ நேரம் இங்க நின்னுகிட்டு இருந்தியா? என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயந்துகிட்டு இருந்த நீ இன்னைக்கு என் முன்னாடி இவ்ளோ தெனாவட்டா என் முன்னாடி நின்னு என் கண்ண நேருக்கு நேரா பார்த்து என்னையே எதிர்த்து பேசுற நிலைமைக்கு நீ வந்திருக்கன்னா இதெல்லாம் அந்த பூமியை பார்த்துதானே? அழிக்கிறேன். உன்னோட தைரியத்தை அழிக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற பழைய பயத்தை நான் வெளியில கொண்டு வரேன். உன்கிட்ட இருந்து விடுபட்டுட்டேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு பதிலா உன் பொண்ணு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி வருவான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ காப்பாத்தணும்னு தூக்கி எரிஞ்ச இந்த பூமிய நான் கையில தூக்கி திருப்பி அதே நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கியிருப்பேன். இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போகல சோபா சந்திரா. கூடிய சீக்கிரமே உன் பொண்ண உன்கிட்டயே அனுப்பி வைக்கிறேன். மேடம் 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 சொல்லிடுறேன் மேடம், உண்மையை சொல்லிடுறேன் மேடம்.